உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆள பாரு, முத்த வேணுமாம்ல, கிளம்புங்க. பாரதி வேணா உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். கனவுல நீங்க நிறைய கொடுத்தீங்கல்ல, இப்போ ஒன்னு போதும். ப்ளீஸ் ப்ளீஸ் பாரதி ப்ளீஸ். ஹலோ, வழி இது, தொடச்சுக்கோங்க. ஆதி, இப்ப நீங்க பேசாம போறீங்களா இல்லையா? போங்க பாரதி, நீங்க ரொம்ப மோசம். கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஆசையா கேட்டா ஒரு முத்தம் கூட கொடுக்க மாட்டேறீங்க. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப என்ன அவசரம்? ஏய், என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? என்னது? என்ன டியா? என்ன வாடி போடின்லாம் பேசுறீங்க? ஆமாண்டி, வாடி போடி. என்னடி? ஆதி, வேண்டாம். என்னடி வேண்டாம்? லவ் பண்றப்போ வாங்க போங்கன்னு கூப்பிட்டேன். அதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல, அதனால வாடி போடின்னு கூப்பிட்டா தான் நெருக்கம் அதிகமா இருக்கும். ஓ, நீங்க அப்படி வரீங்களா? அப்படியா? இந்த கல்யாணம் கேன்சல். என்னது? கல்யாணம் கேன்சலா? என்னடா வம்பா போச்சு? ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வாடி போடின்னு கூட கூப்பிடக்கூடாதா? அது ஒரு தப்பா? இல்ல, நான் சொல்றேன், இந்த கல்யாணம் கண்டிப்பா கேன்சல் தான். என்ன பாரதி, எதை கேட்டாலும் கல்யாணம் கேன்சல்னு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. என் பொண்ணை வந்து சொல்லுங்க. ஓ, அந்த தைரியத்துல தான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களா? அவ ஒண்ணு என் வாழ்க்கையை டிசைட் பண்ண முடியாது. நான் யாரையும் கேட்க போறதில்ல. இந்த கல்யாணம் கேன்சல், அவ்வளவுதான். பாரதி ப்ளீஸ், பாரதி ப்ளீஸ், இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. நீங்க வாழ்க்கை பூரா எனக்கு முதுமை கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா கல்யாணம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. பாரதி, நீங்க சொன்னதுல இருந்து என் நெஞ்செல்லாம் படபடங்குது. ஹே, யார் நீ? எனக்கும் ஆதிக்கும் நடுவுல உனக்கு என்ன வேலை? ஏன் எப்ப பார்த்தாலும் படக்குன்னு துடிச்சுக்கிட்டு ஆதியை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? பாரு, நான் அவர் கூட சின்னதா விளையாட கூட முடியல, அப்பவும் நீ வந்து டிஸ்டர்ப் பண்ற. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, இனி அவரை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. ரொம்ப பண்ணாத, புரிஞ்சுதா? இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்கோ, இனிமே ஆதி மொத்தமா எனக்கு மட்டும்தான் சொந்தம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.